இன்னைக்கு லஞ்சு நான் ரொம்ப சிம்பிள் லஞ்சு தான் பண்ண போகிறேன். தயிர் சாதம் செய்ய போகிறேன். தயிர் சாதத்துக்கு நான் சாப்பாட்டுக்கு தண்ணி புல வச்சுருக்கேன். இப்போ இதில் நான் அரிசியை கழுவி சாப்பாடு நல்லா வேக வச்சுக்க போகிறேன். இந்த வேக வச்ச சாப்பாடில் நம்ம வடித்த தண்ணி இருக்கும் பார்த்திங்களா, வடிகஞ்சி, அதை போட்டு தான் நான் தயிர் சாதம் செய்ய போகிறேன். இப்போ முதல்ல தண்ணி சூடாகட்டும். அரிசி கழுவி போட்டுக்கிடலாம். தயிர் சாதத்துக்கு நான் நெல்லிக்காய் ஊறுகாய் செய்துக்க போகிறேன். ஒரு 5 நெல்லிக்காய் வச்சுருக்கேன். இது ஊறுகாய் செய்ய ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாதத்துக்கு நெல்லிக்காய் ஊறுகாய் நம்ம வேலையை 1/2 அன் ஹவர்லேயே முடிச்சிடலாம். இது நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்க போகிறேன். நெல்லிக்காவை, பச்சை நெல்லிக்காவை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் நெல்லிக்காய் ஊறுகாய் செய்ய போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டான நெல்லிக்காய் ஊறுகாய். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் நான் என்ன பண்ணுறேன், காஞ்ச மிளகாய், அதாவது காஷ்மீரி சில்லியும் போட்டிருக்கேன், அதோட சாதா காஞ்ச மிளகாயும் போட்டிருக்கேன். கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கிறேன். அடுத்தது கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலான்னு பார்க்குறேன். இது 3 நான் போட்டு வறுத்து எடுத்துக்க போகிறேன். நம்ம சிம்மில் வச்சு வறுப்போம். இப்போ இந்த நெல்லிக்காய் ஊறுகாய் நம்ம ரெடிமேடாக பண்ணுறது தான், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சிம்மில் வச்சு நம்ம வறுத்துக்கிடலாம். இதில் நான் சாதா காஞ்ச மிளகாவும் காஷ்மீரி மிளகாவும் வெந்தயமும் கடுகும் போட்டிருக்கேன். கொஞ்சம் பொடிட்டும். இதை பாருங்கள், வறுத்துக்கிறேன். இப்போ ஒரு அடுப்பில் ஒலை கொதிக்குது. சாதம் அடுப்பில் வச்சுருக்கேன். இது நல்லா குழைய வேகணும். குழைய வெந்த பிறகு தான் நம்ம வடிக்கணும். வடிச்சிட்டு சாதத்தை வடிச்சிட்டு அப்புறம் நம்ம தயிர் சாதம் சேர்க்கணும். இது நல்லா கடுகுலாம் பொடிஞ்சிச்சு பாருங்கள். இப்போ நம்ம கடுகு பொடிஞ்சிச்சா, இப்போ இதில் நான் கட் பண்ணி வச்சுருந்தேன், இதில் தண்ணியே படலை, கட் பண்ணி வச்சுருந்த நெல்லிக்காய், கடுகுலாம் நல்லா பொடியுது பாருங்கள். ஓகே, இப்போ இதில் போட்டுக்கிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். கல் உப்பு போட்டுக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சூடு ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் ஒரு 1/2 லிட்டர் தயிரை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு அதை நல்லா சிரிப்பி எடுத்துக்கலாம். தயிரை கடைஞ்சிக்கிடலாம். இந்த பாருங்க, இவ்வளோ தயிரையும் நான் ஒரு பாத்திரத்தில் நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிட்டேன். மிக்ஸி ஜார்லேயும் போடலாம், நான் கடைஞ்சி எடுத்துக்கிறேன். மிக்ஸியில் கூட அடி அடிச்சுக்கலாம். மிக்ஸியில் கூட ஒரு அடி அடிச்சுக்கலாம். நான் மிக்ஸிலேயே இதை அடிச்சுக்கிறேன். நல்லா ஒரு அடி அடிச்சோன்னு வச்சிங்களேன், தயிர் சாதம் சூப்பராக இருக்கும். இப்போ செம்ம டேஸ்டான தயிர் சாதம் செய்ய போகிறேன். இது மிக்ஸி ஜாரில் ஒரு அடி அடிச்சுட்டுன்னு வரேன். இப்போ நான் மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கிட்டேன். இதை பாருங்கள், தயிர் மிக்ஸி ஜாரில் அடித்த பிறகு அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்போ தான் தயிர் சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம தயிர் ரெடி பண்ணிட்டோன்னா இனிமேல் இந்த பச்சை மிளகா கட் பண்ணிக்கணும். இப்போ ஒரு காய் நல்லா தண்ணியே இருக்கக்கூடாது, பொட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாது, அந்த மாதிரி நல்லா காஞ்ச மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, கடுகு, வெந்தயம், காஞ்ச மிளகாய், கல் உப்பு, பெருங்காயத்தூள், போட்டுக்கிட்டேன். இப்போ இதை அரைச்சிட்டு வரேன். கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றி நம்ம அரைக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேன். ஊற்றி இன்னும் நைஸான பத்துக்கு அரைச்சிப்போம். கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டேன். நல்லெண்ணெய் ஊற்றிக்க போகிறேன். நல்லெண்ணெய் செய்யும்போது தான் ஊறுகாய் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே விட்டுக்கிட்டேன். சாப்பாடு நல்லா வெந்துச்சுன்னு நினைக்கிறேன். பொங்கி வந்தது. இன்னும் நல்லா குழைய வேகட்டும். அப்போ தான் தயிர் சாதம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா குழையும். தண்ணி சூடாகுது. எண்ணெய், கடுகு போட்டுக்கிறேன்.
கடுகு மட்டும்தான் போடுறேன், வேறு எதுவும் போடல. பொடிட்டோம், கடுகு நல்லா பொடியுது. சுவையான நெல்லிக்காய் ஊறுகாய் நல்லா எண்ணெயிலே போட்டு அந்த நெல்லிக்காவை எண்ணெயிலே வேக வைக்கணும். இது நல்லா வேக எண்ணெய் வந்து எண்ணெய் வெளியில் வந்துடும். நெல்லிக்காய் வந்து எண்ணெயிலே வேகட்டும். இல்லை பச்சை நெல்லிக்காய் தான் இருக்கும். நல்லா வேகும்போது சூப்பராகிடும். நல்லா வேகட்டும், சிம்மில் வச்சு வேக வைப்போம். எண்ணெயிலே வேகட்டும். சுவையான நெல்லிக்காய் ஊறுகாய் தயாராகிடுச்சு. ஏன்னா நம்ம வந்து பச்சை நெல்லிக்காவை தான் அரைச்சி வச்சுருக்கோம். இது எண்ணெயில் வெந்தால் தான் நல்லாயிருக்கும். ஒரு மெத்தட் வந்து இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு பண்ணேன். இப்போ இந்த மெத்தட் வந்து பச்சையாகவே அரைச்சிட்டு எண்ணெயிலே வேக வைக்கிறேன். எண்ணெய் பிரிஞ்சு வரும். எப்படி இருந்தாலும் வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சாதம் வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். வடிக்கணும், சாப்பாட்டை வடிக்கணும். நல்லா வேகட்டும். நல்லா வெந்துச்சு பாருங்க. நெல்லிக்காய் ஊறுகாய் தயாராகிடுச்சு. சாம்பார் சாதத்துக்கு இல்லைன்னா கொஞ்சம் எண்ணெய் நல்லா வெளியே வரும். வேக 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 எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்கள். நெல்லிக்காய் ஊறுகாய் தயாராகிடுச்சு. நான் அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். டேஸ்ட் பார்ப்போமா? செம்ம டேஸ்ட்டு. இப்போ சாதம் வெந்துச்சு, வடிக்கணும். வடிகட்டிடலாம் சாப்பாட்டை. இதை பாருங்க, நல்ல சுவையான நெல்லிக்காய் ஊறுகாய் தயாராகிடுச்சு. இப்போ நான் தயிர் சாதம் செய்ய போகிறேன். இப்போ இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். போதும். நல்லா நெல்லிக்காயெலாம் நல்லா வெந்துருச்சு. செம்ம சுவையான நெல்லிக்காய் ஊறுகாய் தயாராகிடுச்சு. இப்போ நான் இன்னொரு அடுப்பு ஆன் பண்ணிக்க போகிறேன். தயிர் சாதம் செய்ய போகிறேன். எப்படின்னு பார்ப்போம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். கடுகு போட்டு நம்ம தயிரை தாளிச்சிக்கிடலாம். கடுகு போட்டுக்கிட்டேன். கடுகு பொடிட்டோம். கொஞ்சமாக பெருங்காய்ச்சல் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா சாப் பண்ண இஞ்சி, சாப் பண்ண பச்சை மிளகா, நான் இதை வதக்கிக்கிறேன். இதில் வந்து நான் சால்ட்டுலாம் போட போகிறேன். சால்ட்டு போட்டுருக்கேன். இப்போ இதில் நான் சாப்பாட்டை தயிர் ஊற்றிட போகிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். நான் மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த தயிரை அப்படியே ஊற்றிக்கிடுவேன். சுவையான தயிர் சாதம் இந்த ஹோட்டலில் கோவிலில் எல்லாம் தருவாங்க பார்த்தீங்களா, அதே டேஸ்ட்டு அதே மாதிரி இருக்கும் நான் பண்ணுற தயிர் சாதம். இப்போ நான் இதோட நான் செய்கிற சாப்பாட்டை கொட்டிக்கிடுறேன். கொட்டிட்டு இதோட நான் மிக்ஸ் பண்ண போகிறேன் நல்லா. ஒரு சிலர் இதில் வந்து மாதுளம்பழம், அதுக்கப்புறமா திராட்சை அதெல்லாம் போடுவாங்க. நான் வந்து எதுவுமே போடல, ப்ளைனாக தான் செய்கிறேன். தயிர் சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் சாப்பிடணும் போல் தோணும். இன்னும் கூட கொஞ்சம் போட்டுக்கிடலாம். இப்போ தயிர் சாதம் நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். இப்போ இதோட விட்டுறக்கூடாது. நான் வந்து பால் ஆட் பண்ணிக்கிறேன். பால் ஆட் பண்ணும்போது இன்னும் சுகர் கூடும். அடுத்தது நான் வடிகட்டின கொஞ்சம் கஞ்சி தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கஞ்சி தண்ணியை ஊற்றிக்கிடலாம். அப்போ தான் நம்மளுக்கு எவ்வளோ நேரம் ஆனாலும் நல்லா கொலன்னு இருக்கும் தயிர் சாதம். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே கெட்டியாக கட்டியாகிடும். இப்போ இது நைட் வந்து இதே மாதிரி நல்லா குழ தன்மையிலே இருக்கும். இப்போ இதை சூடு ஆறிடுச்சுன்னா இது நல்லா மீடியமான கெட்டி பதத்துக்கு வந்துடும். சுவையான தயிர் சாதம் தயாராகிடுச்சு. இதை பாருங்கள், இது டேஸ்ட் பார்ப்போம், உப்பு கரெக்டான்னு பார்ப்போம்.
கொஞ்சோண்டு உப்பு போட்டால் போதும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது தயிர் சாதம். ஓகே, சுவையான தயிர் சாதம் தயாராகிடுச்சு. இப்போ இதுக்கு நான் வந்து ஊறுகாய், நெல்லிக்காய் ஊறுகாய் செய்தேன் பார்த்தீங்களா, அதை வச்சு தான் இப்போ சாப்பிட்டு பார்க்க போகிறேன். இது நல்லா ஆறிடுச்சுன்னா இப்போ சாதத்தை நல்லா நான் நசுக்கி விட்டுட்டு போகிறேன். இந்த ஸ்மாஷ் பண்ணுறது ஒன்று இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். சாதத்தை நல்லா நம்ம நசுக்கி விட்டோம்னா, குழி கரண்டி இருந்ததுன்னா கூட நல்லா இப்படி நசுக்கி விடும்போது கெட்டியான பதத்துக்கு வந்துடும். சுவையான தயிர் சாதம் தயாராகிடுச்சு. வந்து டேஸ்ட் பார்க்க போகிறேன். சுவையான தயிர் சாதம் நெல்லிக்காய் ஊறுகாய் தயாராகிடுச்சு. அல்டிமேட், செம்ம டேஸ்ட்டு. அப்படியே நீங்களும் இந்த மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.